வணக்கம் நண்பா. ஒரு இழப்பு அப்படிங்கிறது நம்ம யாராலுமே தாங்கிக்க முடியாத ஒன்று. அதுவும் நம்ம அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய நம்ம அதிகம் நேசித்த ஒருவருடைய இழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ரணத்தை தரும். அது ஆழமான காயத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஆனால் இந்த காயத்திலிருந்து, இந்த ரணத்திலேருந்து மீண்டு வரணும். அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பொதுவானது. அதை மையப்படுத்தின ஒரு கதை தான் இப்போ நான் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு தாய் இருந்தாங்க. அந்த தாய்க்கு அன்பான ஒரு மகன் இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அந்த மகன் இறந்து போயிடுறான். இறந்து போனதுனால அந்த தாய் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. மகன் இறந்து போனதையே நினச்சி தினமும் வருத்தப்படுறாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கு புத்தர் பயணம் பண்ணுறாரு. புத்தர் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த அந்த தாய்கிட்ட ஊர் மக்கள் சொல்கிறாங்க. புத்தரை எப்படியாவது சந்தித்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு அந்த தாயை நினைக்கிறாங்க. ஒரு நாள் புத்தரை சந்திக்கிறாங்க. சந்தித்து தன்னுடைய மகன் இறந்து போன விஷயத்தை அந்த புத்தர்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. புத்தரும் மிகுந்த வருத்தப்பட்டு துக்கம் அனுபவிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இந்த துக்கத்துலேருந்து நீங்கள் மறுபடியும் மீண்டும் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி புத்தர் அந்த தாய்கிட்ட சொல்லி வருத்தப்படுவார். சொல்லிக்கிட்டே உங்களுடைய மகன் இனிமேல் மறுபடியும் திரும்பி வரமாட்டான் அப்படிங்கிற உண்மையை அந்த தாய்கிட்ட சொல்லுவார். இதை கேட்ட தாய் மறுபடியும் சங்கடப்பட்டு, புத்தரே நீங்கள் இதை இப்படி சொல்லக்கூடாது, என்னுடைய மகன் திரும்பவும் என் கைக்கே வரணும், அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தாய் புத்தர்கிட்ட சொல்லுவாங்க. புத்தரும் அமைதியாக இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் போங்க, போயிட்டு எந்த வீட்டில் இதுவரைக்கும் மரணம் அப்படிங்கிறது நடக்கலையோ அந்த வீட்டிலேருந்து ஒரு கை கடுகு வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுடைய மகனை திருப்பியும் அதே மாதிரி உங்கள் கையில் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்வார். அந்த தாயும் ஒவ்வொரு வீடாக போவாங்க. எல்லா வீட்லேயுமே ஒரு மரணம் நிகழ்ந்ததாக இருக்கும். அந்த தாய்க்கு கடைசியில் எல்லா வீட்லையுமே ஏறி பார்த்துருவாங்க. எல்லா வீட்லையுமே ஏதாவது ஒரு மரணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அப்போ ரொம்பவும் வருத்தப்பட்டு மறுபடியும் அந்த தாய் புத்தர்கிட்டே திரும்பி வருவாங்க. அமைதியாக வெறுங்கையிலே நிற்பாங்க. அப்போ புத்தர்கிட்ட சொல்லுவாங்க, எல்லா வீட்லையுமே ஏதாவது ஒரு மரணம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத அந்த புத்தர்கிட்ட சொல்லுவாங்க. புத்தரும் அமைதியாக அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த தாயும் மௌனமாக நிற்பார். மரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பொதுவானது. இந்த உலகத்தில் உள்ள யார் நினைச்சாலும் மரணத்தை தடுக்க முடியாது. உங்களுடைய மகன்